தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையின் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த ராபோஜன ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ராபோஜனம் எப்படிப்பட்டது. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ராபோஜனம் எப்படிப்பட்டது கேள்விக்குறி. ஏன் எல்லாருமே திருவிருந்துன்னு சொல்லும்போது, நற்கரணேன்னு சொல்லும்போது, புது நன்மைன்னு சொல்லும்போது, ஏன் இந்த சபையில் மட்டும் ராபோஜனம் ராபோஜனம் ராபோஜனம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே? அப்படின்னா என்ன என்று அநேகர் வேதத்தில் உள்ளதையே கேள்விக்குறியாக்கக்கூடிய கெதியில் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் சபைகள் ஆக்கிட்டாங்க. இந்த வார்த்தையவே மறைச்சிட்டாங்க. கம்மாயை காணோம், ஆத்த காணோம் என்று சொல்கிற மாதிரி இந்த ராபோஜனம் என்ற வார்த்தை சபைகளில் காணோம். என்னாச்சுன்னு தெரியல. பெரிய பெரிய சபைகள்லாம் திருவிருந்துன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் வார்த்தையை ஏன் மாற்றணும்? ஒரு உறுப்பாகிலும் ஒரு வார்த்தையாகிலும் அந்த வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு சொல்லும்போது தாராளமாக இந்த வார்த்தையை எடுத்து போட்டாங்களே. ஆகவே சரியான ஒரு வார்த்தை ராபோஜனம் என்ற பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவர் சொல்லப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு தான் அந்த ராபோஜனம் என்ற வார்த்தையை தவிர அதை மாற்ற உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. யோவான் 21 அதிகாரம் 20 ராபோஜனம் என்ற வார்த்தை, பன்னுகை என்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதுனதை கவனிங்க. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்தவனமாகிய அந்த சீசே, அதாவது யோவான் மார்பிலே சாய்ந்த விதம், ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட விதம், இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இதே யோவான் 13 இருக்குது. யோவான் 13:25 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே யார் உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டேன். இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை அதே யோவான் 21:20 ராபோஜனம் என்று குறிப்பிடுகிறார். இந்த 13:25க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் கழுவுற நிகழ்ச்சி அங்கே இருக்கும். 14:15 படிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன செய்தேன்? மாதிரியை காண்பித்தேன். எவ்வளோ அழகா அற்புதமான ஒரு கட்டளை. முன்மாதிரியை நான் காமிச்சிருக்கேன், தொடர்ந்து நீங்கள் அதை செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் 13 அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்திலே போஜனத்தை விட்டெழுந்து முதல்ல அவர் செய்தது கால் கழுவுறது தான் இங்கே போட்டிருக்கு. போஜனத்தை விட்டெழுந்து அது சீலைன்னா துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒவ்வொருடைய கால்களை கழுவவும் அந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார்னு சொல்லிகிட்டு இருக்கு. பேதுருக்கிட்ட வரும்போது மட்டும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் போய் ஏன் காலை கழுவலாமா? ஒரு காலம் கழுவக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, பேதுரு மாதிரி ஐயப்படுறாங்க. இவன் காலை போய் எப்படி கழுவுறது?
ஒருவர் கால்களை கழுவி என்ன இது? அந்த பேதுருவுக்கு அந்த உள்ள புரிதல் இன்றைக்கி உள்ள மக்களுக்கு இருக்கும்ல. ஒரு மனுஷனுக்கு உள்ள எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் இயேசு அங்கே சொல்கிறாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இது உனக்கு தெரியாது. இப்போ விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ, நான் செய்கிறேன். நான் என்ன மெண்டலா, லூஸா, இல்லை எதுக்காக வந்திருக்கேன், இல்லை ஒன்றும் தெரியாதவனா? நான் செய்கிறேன்ப்பா. இப்போ உனக்கு தெரியாது, பின்னாடி தெரிஞ்சுக்கிறவேன்னு சொல்கிறாரு. ஒரு காலம் கழுவக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன். அப்படி நான் ஒரு காலம் கழுவக்கூடாதுன்னு சொன்னால் என்கிட்ட உனக்கு என்ன இல்லை, பங்கே கிடையாதுன்னு ரொம்ப ரொம்ப கட்டேட்டாக பேசிட்டார். நான் சொல்கிறத ஏற்றுக்கிறலன்னா என்கிட்ட உனக்கு என்ன பங்கு இருக்குது, பாகம் இருக்குது? ஒரு கீழ்ப்படியாத ஒரு பையன் கிட்ட ஒரு தகப்பன் சொல்கிற மாதிரி, கீழ்ப்படியாத ஒரு மனைவிகிட்ட புருஷன் சொல்கிற மாதிரி, கீழ்ப்படியாத வேலைக்காரங்கிட்ட ஒரு எஜமான் சொல்கிற மாதிரி, கீழ்ப்படியாத சீசங்கிட்ட இயேசு சொல்கிறாரு, என்கிட்ட உனக்கு ஒரு பங்கும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, போடான்னு சொல்கிறாரு. அவன் பயந்துடுறான், கோவப்படலை. அவன் என்ன இப்படி சொல்லிட்டாரு, போகலான்னு சொல்லி போகல. சில விசுவாசிக அப்படி நம்ம கட்டன் டேட்டாக பேசும்போது கோவப்படுறாங்க. அவன் போகலை, உடனே பயந்துடுறான். என்ன இப்படி சொல்கிறாரு? ஆண்டவர் கால்களை மட்டும் இல்லை, என்ன செய்யுங்க, தலையை கால் முழுசாக எல்லாத்தையும் கழுவுங்கன்னு சொல்கிறான். அப்பா வேறு என்ன சொல்கிறாரு? மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவப்பட வேண்டியது. முழுகினவன்னா முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவன். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவன் கால்களை மட்டும் கழுவுனா போதும். இப்போ நம்ம ராபோஜனத்தில் எல்லாத்துக்கும் நம்ம ராபோஜனம் கொடுக்கறதில்ல, எல்லாரையும் கால கலவை சொல்கிறதில்ல. மனம் திரும்பி உண்மையாக விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும் நம்ம கொடுக்கல, சொல்லலை. அதான் முழுகினவன் சொல்கிறாரு. முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கால்கள் எதை குறிக்கிறதுனா சுவிசேஷனுடைய பாதங்கள்னு சொல்கிறாரு. சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானவைகள், அது அருமையானவைகள். ஏன் அதை கழுவணும்னா பல இடங்களில் சுவிசேஷம் சென்று கால்களை சென்று நல்ல இடம் இருக்கும், கெட்ட இடம் இருக்கும், சாக்கடை இருக்கும், மண் இருக்கும், சகதி இருக்கும். இது ஆவிக்குரிய வகையில் எடுத்துக்கிட்டால் பலவிதமான அந்தகார தீய சக்திகள் நடமாடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறோம். ஆகவே அதை அனுதினமும் கழுவப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அது ஒரு யூதருடைய முறை. அது நீங்கள் மார்க்கு 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவன் கை கால் கழுவினார்களே வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. சொம்புகளை கழுவுவாங்க, திண்ணையில் கழுவுவாங்க. அது இன்றைக்கி பிராமணர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அக்ரஹார தெருவில். அங்கேருந்து வந்தவங்க தான் யூத பிராமணர்கள். அந்த பழக்கம்தான் இன்றைக்கி இருக்குது. கை கால் கழுவி போகிறது நல்ல பழக்கம்தான். அந்த அடிப்படையில் தான் ராபோஜனம் என்று விலையேறப்பெற்ற ஒரு அப்பத்தை நான் கொடுக்குறேன், விலையேறப்பெற்ற என்னுடைய இரத்தத்தை சிந்துறேன். இதை உட்கொள்ளுகிற சாப்பிடுகிற நீங்கள் கால் கழுவி பயபக்தியோடு நீங்கள் அதை சாப்பிடணும். அதையும் நான் செய்கிறேன். அது ஒரு சும்மா சாதாரணமாக சடங்காச்சாரம் கிடையாது. இயேசு கண்டிப்பாக சடங்காச்சாரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் மூடப்பழக்கம் முட்டாள்தனத்தெல்லாம் ஒழிக்கத்தானே வந்திருக்காரு. அவர் எதுக்கு ஒரு சடங்காச்சாரத்தை பாரம்பரியத்தை ஏற்படுத்துவார்? இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் அது ஒரு சடங்காச்சாரம் பாரம்பரியம், அதனால் என்னென்னு சொல்கிறாங்களே. சொன்னது என்ன? அப்போ சொல்ல பவுலா இல்லை பேதுருவா இல்லை வேறு எவனாவது மிஷினரி சொன்னானா நீ வேணாம்னு சொல்கிறதுக்கு? இயேசுவே சொன்னார்ப்பா. ஆண்டவரே இறங்கி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நானேன்னு சொல்லி அழித்து ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த ஆத்த காணா கிணற காணான்னு சொன்ன மாதிரி யோவான் 13ஆம் அதிகாரத்தையே எவனும் வாசிக்கிறது இல்லையே ராபோஜனத்தில். அதில் 17ஆம் வசனம் படிங்க, அதுலேயே 17. இவைகளை நீங்கள் அறிந்திருப்பதினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 3 பாயிண்ட் அதில் இருக்க கவனிங்க. இவைகளை நீ அறிஞ்சிருக்கணும், 2வது இவைகளை செய்யணும், 3வது ஆட்டோமேட்டிக்கு நீ யார் பாக்கியவான்களாக மாறிடுவ. முதல் அறியணும், 2வது செய்யணும்.
இன்றைக்கி அநேகர் அறியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கால் கழுவாமல் இருக்காங்க. ராபோஜனம் என்ற வார்த்தையை திருவிருந்துன்னு சொல்கிறான், நற்கரணைன்னு சொல்கிறான். அது அப்பம் ஏதோ என்னமோ ஒரு அப்பம்னு சொல்கிறான். நாய்க்கு அப்பம் ராபோஜனம் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நாய்க்கு போப்பு என்கிட்ட அந்த போட்டோ இருக்குது, வீடியோ ஒருவர் அனுப்பியிருக்கார், பாருங்க ஐயா இந்த அநியாயம்னு. போப்பு நாய்க்குட்டியை வளர்ப்பாங்கள்ல வெள்ளைக்காரங்க, அது ஒரு பிள்ளையாக நினச்சி இதுக்கும் கொடுங்க சொல்லி கோயிலுக்கு கூட்டி வந்து அது பரிசுத்த உடையெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு நாய்க்கு நாக்க நீட்டி ராபோஜன திருவிருந்து அப்பம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு பங்கு தந்த ஒரு போப்பே கொடுக்குறாரு. அந்த வீடியோவை என்கிட்ட ஒரு அனுப்பியிருக்காரு. இப்போ நான் இருக்குது என்கிட்ட இருக்குது, அந்த ஃபோனில் இருக்குது, பார்க்குறவங்க பாங்கிக்கலாம். இந்த அநியாயங்கள்லாம் நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் சொன்னாலும் வெளிப்படையான நாய் தானே அது. என்ன ஆத்துமா உள்ளதா? பரலோகத்துக்கு அது வரும். எவ்வளவு மூடத்தனம் முட்டாத்தனம்! இப்படிப்பட்டவே எப்படி புது நன்மைன்னு சொல்ல மாட்டான், எப்படி வந்து பேரை மாற்ற மாட்டான், என்ன வேணாலும் செய்வானே. அதனால் இப்படி செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்ல. பவுல் அன்னைக்கே கண்டித்தான். அதனால் கடைசி காலத்தில் உள்ள தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, மிக முக்கியமான ஒரு கட்டளை கடைசியில் கொடுத்தார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் என்று அதில் யோவான் 13 இருக்குது. ஆரம்பத்தில் அவர் அன்பு கூர்ந்தது போல் முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளம் ஒருவருக்கொருவர் அன்பை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்க. முதல்ல நான் கழுவுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கழுவுன்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டா என்ன இவர் நம்மளை கழுவ சொல்கிறாரு. நான் கழுவுறேன். நான் யார் என்று நான் போதகர் தானே, நான் ஆண்டவர் தானேன்னு சொல்கிறீங்களே, உண்மைதான். நான் ஆண்டவரும் போதகர் தான். நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் குப்பை வண்டி வந்துச்சு, கேட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு குப்பை வண்டி. நான் அந்த குப்பையை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறேன். என் மருமக ஜெனி, மாமா இருங்க 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 நான் கொண்டு போகிறேன். என்ன மாமா கொண்டு போகிறாரு? அப்போ அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஏமா கொண்டு போய் கொடு வைக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது நான் செய்யும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, மாமா நீங்கள் செய்கிறீங்களே நான் செய்கிறேன்னு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி இயேசுவே செஞ்சிருக்காரு. அவர் கட்டளை இடலாம், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். அவரே செய்கிறாரு. தடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் தெரிஞ்சுக்கிறவ இடம் கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ அது ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம எடுத்துக்கிற முடியாதே, அது சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக்கிற முடியாதே. சும்மா ஏதோ விளையாட்டில் செய்கிறாங்க அப்படி எடுத்துக்கிற முடியாதே, எடுக்கக்கூடாது. ரொம்ப சீரியஸாக இயேசுவே வந்து செய்கிறாருன்னா நான் செய்தது போல் நீங்கள் செய்யுங்கன்னு கட்டளை கொடுக்குறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதை செய்யும்படி ரொம்ப ஆசையாக இருந்தேன்னு சொல்கிறாரு. புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை, இந்த போஜனத்துக்கு ராபோஜனம் என்ற பெயர் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று கேட்டால், பஸ்கா பண்டிகை அங்கே பண்டிகை நாளாக இருந்தது. அந்த யோவான் 13 அதிகாரம் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் அதை செய்கிறாரு. அந்த பஸ்கா பண்டிகையினுடைய அந்த அர்த்தம் என்ன, அந்த விளக்கம் என்னன்னா, ராத்திரியிலே ஆடு அடிக்கப்பட்டது. எகிப்து தேசத்திலே பல ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெறாதபடி தவித்தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியல. கடைசியில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் நிலக்கால்களில் எல்லாம் பூசி, அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகள்லாம் வாதை வராதபடி செய்து, அப்படியாக அந்த மக்களை அந்த ராத்திரியிலே விடுதலையானாங்கன்னு சொல்லி யாத்திரையாக 12 அதிகாரத்தில் இருக்குது. ராத்திரியில் அன்னைக்கு ராத்திரியிலே விடுதலையானாங்க. அப்போ பேதுரு சொன்னால், இந்த நாளை மறந்துடாதீங்க, இது பஸ்கா பண்டிகை.
உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள், அவங்க பிள்ளைகளுக்கு காலகாலமாக இது ஒரு பண்டிகையாக கொண்டாடுங்க. அப்போ தான் அவங்க மறக்காமல் இருப்பாங்க, ஞாபகமாக இருப்பாங்க. அது ஒரு மிக சீரியஸாக முக்கியமான நிகழ்வாக பண்டிகையாக இஸ்ரேல் மக்கள் காலகாலமாக ரகசியங்கள் புரியாவிட்டாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நான் வந்தேன் என்று அங்கே நிரூபிக்க, இன்றைக்கி ராத்திரியில் அடிக்கப்பட போகிறேன் என்ற காரியத்தை நிரூபிக்க, என்னுடைய இரத்தம் தான் உங்களை பாவ மன்னிப்பு உண்டாக்கும் என்ற நிரூபிக்க அன்றைக்கு அந்த இது அடையாளமாக செய்கிறார். இந்த ரகசியங்கள்லாம் சீசர்களுக்கு தெரியாது, விலைக்கு சொன்னாலும் விளங்க மாட்டாங்க. இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். தேவ பிள்ளைகளே, சுவிசேஷங்களில் உள்ளது உனக்கு விளங்குதோ விளங்கலையோ, புரியுதோ புரியலையோ, அப்போஸ்தலர் சொன்னது உனக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும், சொன்னது அப்போஸ்தலர்கள் சொன்னது இயேசு, கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் என்ன சொல்கிறாங்களோ, கிறிஸ்தவனா நீ உண்மையை ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருந்தால் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் ஸ்தாபனத்துக்கு பின்னாடி போகிறான், அங்கே ஒரு தலைவருக்கு பின்னாடி போகிறான், அங்கே ஒரு பிஷப் இருப்பான், அங்கே ஒரு போப் இருப்பான், அங்கே ஒரு லீடர் இருப்பான். இப்படித்தான் நாசமாக போய் கெட்டு போய் இன்றைக்கி உலகம் முழுவதும் இத்தனை சபைகள் இருக்குது, இத்தனை ஸ்தாபனங்கள் இருக்குது. 30,000 ஸ்தாபனம் இருக்கான். ஒருத்தன் சொல்கிறான் 30,000 விளங்கவா செய்யும்? இயேசு அப்படி ஏற்படுத்தினாரா? நம்மில் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி பிதாவே வேண்டிக் கொள்கிறேன், ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னார். பிரிஞ்சு போங்கடான்னு சொல்லலை, பிரிவினை உண்டாக்கலை. உலகத்திலிருந்து பிரிவினை உண்டாக்கி தேவனுக்குள்ளே ஒன்றாக்குனார் இயேசு. அந்த ஒன்றாக இருப்பதுக்கு அடையாளம் தான் ஒரே அப்பத்தில் நீங்கள் எல்லாம் புசிக்கிறீங்க, ஒரே ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னு சொன்னார். யோவான் 1:29 யோவான் சாணகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அதிலே 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதில் 8 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சக்தி நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கு. ஆகவே முழு உலகத்துக்கு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட அந்த பஸ்கா பண்டிகையை ஆதாரமாக தெரிந்து கொண்டார். ஞான அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகம்தான் எகிப்து, பார்வோன் தான் சாத்தான், இஸ்ரேல் மக்கள் தான் அவருடைய மக்கள். மோசே ஆரோன் போனது தான் இயேசு பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசுவினுடைய பாடு மரணம். அந்த செங்கடல் பிரிஞ்சது தான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். அந்த கானான் தான் பரலோகத்துக்கு அடையாளம். வனாந்தரம் என்பது உலக உபத்திரவத்துக்கு அடையாளம். இவைகள்லாம் ஞான அர்த்தங்கள். புரியுமா? இப்பயே புரியலையே, இப்பயே விளங்கி சொன்னாலும் விளங்கலையே. அதனால் இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிந்து கொள்வாய். ஆகவே ராத்திரியில் அந்த ஆடு அடிக்கப்பட்டது எப்படியோ அதுபோல் இன்றைக்கி ராத்திரியில் நான் பிடிக்கப்பட போகிறேன், அடிக்கப்பட போகிறேன். அதனால் இந்த போஜனம் என்ன போஜனம்? போஜனம், ராத்திரியிலே பண்ணுகிற போஜனம். இதில் ஒரு 7 விதமான காரியம் சீக்கிரம் சொல்லி முடிக்க போகிறேன். காலையில் ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன், இப்போ ஒரு 7 பாயிண்ட் சொல்கிறேன். இன்றைக்கி தேதி எத்தனை? 7. மாதம் எத்தனை? 2 7 வருதா? 2 7க்கு பதிலாக காலையில் ஒரு 7 சொல்லிட்டேன், இப்போ ஒரு 7 சொல்ல போகிறேன். ஆகவே வேகமாக சொல்லி கடந்து போக போகிறேன். இந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது? யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும், நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும்ல. இந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது? இந்த அப்போ எப்படிப்பட்டது? இது வெளிப்படையாக ஒரு வேளை இருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். எல்லாமே வெளிப்படை தான், ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் அதில் அடங்கியிருக்கு. அதனால் ஆண்டவர் செய்தது முழுவதும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் செஞ்சார். வெளிப்படையான காரியங்கள் முழுவதும்
ஆவிக்குரிய அர்த்தம் தான். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் சொன்னார்ல வசனத்தை. ஒரு பக்கம் எழுத்துக்குரியதாக இருக்கும், ஒரு பக்கம் ஆவிக்குரியதாக இருக்கும். ஒரு பக்கம் நமக்கு விளங்குற மாதிரி உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரியதாக இருக்கும், ஒரு பக்கம் ஆவிக்குரியதாக இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம சரிசமமாக எடுத்துக்கிட்டு ஆவிக்குரிய வகையில் நம்ம கடந்து போகிறது தான் கரெக்டானது. ஆகவே இந்த அப்பம் எப்படிப்பட்டது, இந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது, நிகழ்வு எப்படிப்பட்டது என்ற காரியம் ஒரு 7 காரியம் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 14:16. மத்தேயு 14:16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள். அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய போதனைகளில் கேட்டு மெய் மறந்து உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு உணவு வேணும், நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, அவங்க கிராமங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன்னு சொல்லும் போது சொல்கிறாரு, அவங்க போக வேண்டியதில்லை, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு ராபோஜனத்தை ஏற்படுத்தின அந்த நேரம் சாயங்கால நேரம். மத்தேயு 26:20 இருக்குது. சாயங்காலமான போது அப்படி பன்னீர் சீசரோடு கூட வந்திருந்தாருன்னு இருக்கு. அந்த சாயங்கால நிகழ்வு சீசரோடு வந்திருந்த ராபோஜனத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இங்கே சாயங்கால வேலையில் தான் சொல்கிறாரு, ஜனங்க போக வேண்டியதில்லை, நீங்களே போஜனம் கொடுங்க. நீங்களேன்னா எல்லாரையும் கிடையாது, அப்போஸ்தலர்களை சொல்கிறாரு. ஆகவே இந்த ராபோஜனம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்க, இது நடத்தக்கூடிய தகுதி உள்ளவங்க, அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற அப்போஸ்தலர்களே தவிர சாதாரண மக்கள் இதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்வது நியாயமும் அல்ல. இயேசு எல்லாருக்கும் சொல்லலை, நீங்களே அதை செய்யுங்க. ஆகவே இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் உள்ள இந்த அப்போஸ்தல அழைப்பை பெற்ற இந்த அப்போஸ்தல ஊழியக்காரங்க தான் இந்த ராபோஜனத்தை கொடுக்க கட்டளை பெற்றவங்களே தவிர வேறு எல்லாரும் கிடையாது என்பதை ஒரு பாயிண்டாக சொல்லிக் கொடுக்கிறேன். 1. இரண்டாவதாக, அந்த போஜனத்தை இயேசுவின் மூலமாக தான் அவங்க பெற்று கொடுத்தாங்க என்ற ஒரு காரியம் இரண்டாவதாக இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் மத்தேயு 14:18 படிங்க. 18 அதுலேயே அவைகளை, அதாவது அந்த போஜனத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். நீங்களா ரெடி பண்ணாதீங்க. சில ஆளுங்க அவங்களா ரெடி பண்ணுவாங்க. ஏசு இருக்கட்டும், நம்மளாம் ரெடி பண்ணுவோம்னான்னு. ஏசு சொல்கிறாரு, உங்களை தான் கொடுக்க சொன்னேன், ஆனால் என்கிட்ட கொண்டாங்கன்னு சொல்கிறாரு. என் கைக்கு வந்த பிறகு தான் உங்கள் கைக்கு அது வரணும்னு சொல்கிறாரு. ஆகவே அப்போஸ்தலர்கள் முழுவதும் இயேசுவின் கரத்துக்குள்ளே இருந்து தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றாங்க, அந்த ராபோஜனத்தை பெற்றாங்க, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றாங்களே தவிர அவங்களா ஒன்று சொந்தமாக ரெடிமேடு மாதிரி ஒன்று அவங்களா செட்டப் பண்ணலை. எல்லாமே இயேசு சொன்னது தான் செஞ்சாங்க. அதுபோல் இன்றைக்கி இயேசு சொன்ன மாதிரி ஒருத்தன் செய்தா, ஒரு ஊழியக்காரன் செய்தா, அவனை நம்ம ஏற்றுக்கலாம். சபை சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான், என் பிஷப்பு சொல்கிறாரு, என் தலைவர் சொல்கிறாருன்னு போனான்னா இயேசு என்னத்துக்கு? இயேசு சொன்ன மாதிரி செய்யாத சபைகள் கிறிஸ்தவ சபைகள் அல்ல. கிறிஸ்தவ பேரால் இயங்குகிற உலக சபைகளே தவிர கிறிஸ்தவ சபைகள் இல்லைன்னு தான் நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அந்த போஜனத்தை ஏன் மூலமாக கொண்டு வாங்க, ஏன் மூலமாக கொடுங்கன்னு சொன்னார். 2. மூணாவதாக, இந்த போஜனத்தை இயேசு ஆசீர்வாதம் உள்ள போஜனம் என்று சொன்னார். அதுலேயே மத்தேயு 14:19 படிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் உட்கார கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. போதும். அப்போ சீசர்களுக்கு இயேசு தர்றாரு, சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஜனங்களுக்கிட்ட இயேசு நேரடியாக கொடுக்கல. நல்ல பாயிண்ட் அது. அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்குறாரு.
ஆகவே இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் இயேசுகிட்ட பேசுவோம், இயேசுகிட்ட நேரடியாக பேசுவோம், இயேசுகிட்ட நேரடியாக இப்போ தான் பேசிட்டு போனார், இப்போ தான் இயேசு சந்தில் வந்து பேசினார், இப்போ ரூமில் வந்து இப்போ தான் டீ குடிச்சிட்டு போனாருன்னு சொல்லி கூசாமல் சொல்கிறானே ஐயா. தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர் மூலமாக நீ எந்த காரியம் பெற்றுக்கிறணுமே தவிர இயேசு இயேசு இயேசுன்னு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அது அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த இயேசுவாக இருக்கணுமே தவிர, அவங்க பிரசங்கித்த சுவிசேஷமாக இருக்கணுமே தவிர, அவங்க பெற்ற ஆவியாக இருக்கணுமே தவிர, ஸ்தாபனம் மூலமாக தலைவர் மூலமாக எவனோ பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுத்ததை நீ சொல்லிக்கிட்டு திருவாயானா, நீ வேறொரு இயேசுவையும் வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியும் உள்ளவனாக இருக்கிறாய். அதான் அர்த்தம். ஆகவே ஆசீர்வாதமுள்ள போஜனமாக இயேசு அந்த போஜனத்தை ஆசீர்வதித்து சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் தான் மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் எதை செய்தாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க என்பதை நினைங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க. கிறிஸ்தவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கு போயிடாதீங்க. பழைய ஏற்பாட்டு உள்ளது கிறிஸ்தவங்களுக்கு சொன்னதில்லை, அது யூதர்களுக்கு சொன்னது, இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது. பூர்வ காலங்களில் பங்கு வகை வகையாக அவங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு சொன்னதில்லை, எனக்கு சொன்னதில்லை. நமக்கு சொன்னது அப்போஸ்தலர்கள் மூலமாக வரக்கூடியதான் நமக்கு சொல்கிறது. நமக்கு மட்டுமில்லை, முழு உலகத்துக்கு சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார்ல, அதுதான். ஆகவே எந்த ஆசீர்வாதமானாலும் எந்த ஆவிக்குரிய போஜனமானாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் நம்ம பெறணுமே தவிர நேரடியாக நான் இயேசுகிட்ட போகிறேன்னு சொல்லி நேரடியாக போகக்கூடாது, போக முடியாது. தேவன்கிட்டயே நேரடியாக போக முடியாது. என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. தேவனுக்கு மக்களுக்கு மத்தியஸ்த நானேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நேரடியாக இயேசுகிட்ட நீங்கள் போகணும்னா ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்காங்க. அதான் அப்போஸ்தலர் சொன்னால் பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 சொன்னது அதானே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்லலை, என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னான். இன்றைக்கி சொல்கிற அந்த தைரியம் இன்றைக்கி உள்ள அப்போஸ்தலர்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொள்கிறானே, ரெவரண்டு பிஷப்புன்னு சொல்கிறானே, எவனுக்காவது அந்த தைரியம் இருக்கா? சொல்ல முடியுமா? ஆகவே அவங்க சொன்னது இன்றைக்கி கரண்டில் இருக்குது. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதை பின்பற்றுங்க, அதை பாருங்கள், அதிலையே ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதில் உள்ளபடி செய்யுங்க, அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேசுங்க. அதானே கரெக்டு. ஆகவே எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் இன்றைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றாமல் ஆதி அப்போஸ்தலர் மூலமாய் அந்த போஜனத்தை, ஆவிக்குரிய போஜனத்தை பெறுங்க என்பதுதான் சத்தியம். நாலாவது பாயிண்ட்டு மத்தேயு 14:20 படிங்க. போதும். ஜனங்களை திருப்திப்படுத்திய போஜனம். 4வது பாயிண்ட், ஜனங்களை திருப்திப்படுத்திய போஜனம். எத்தனையோ போஜனங்கள் இருக்கு, ஜனங்களை திருப்திப்படுத்தாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிச்சு கொடுத்த அந்த போஜனம் எல்லா மக்களும் திருப்தி அடைந்தார்கள். லேலுயா. நீங்கள் எவ்வளோ வகை சாப்பிட்டாலும், எத்தனை உலக பிரகாரமான போஜனத்தை சாப்பிட்டாலும் இந்த திருப்தி, இந்த ஆவிக்குரிய போஜனத்தில் உள்ள திருப்தி வராது. ஏதோ சும்மா அப்போ விட்டு தர்றாரு பாஸ்டர்னு நினைக்காதீங்க, ஏதோ திராட்சை ஊற்றி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வகையில் இங்கே இதில் கிடைக்கிற ஒரு திருப்தி வேறு எங்கேயும் கிடைக்காது. இமயமலை போய் உட்காந்தா கிடைக்காது, ராமேஸ்வரத்தில் கிடைக்காது, ஏதோ ஒரு சாமியார் ஒருத்தன் ஓதிக்கிட்டு இருந்தால் அங்கே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. இது இலவசமாய் கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரும் திருப்தி அடைந்தாங்க. இயேசுகிட்ட வந்தவங்க திருப்தி இல்லாமல் போனதுக்கு வரலாறே இல்லை. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இடத்துல கற்றுக்கொண்டவன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல், நிம்மதி, சமாதானம், திருப்தி கிடைக்கும். ஒரு திருப்தி கிடைக்கும். சில ஆள்க அம்மா கிட்ட, அம்மா கையால், அப்பா கையால், சொந்த வீட்டில் ஒரு பழைய கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற ஒரு திருப்தி, பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. மட்டன் பிரியாணிலையும், கோழி பிரியாணிலையும், சிக்கன் பிரியாணிலையும், நண்பர்கள் ஆடம்பரமான ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது. பெத்த தாய் தகப்பங்கிட்ட ஒரு பழைய கஞ்சி கொடுக்குற திருப்தி ஹெவியான சாப்பாட்டில் கிடைக்காது, உலக சாப்பாட்டில் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இயேசு தாயாக தகப்பனாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், குருவாக இருக்கிறாரு, மேப்பனாக இருக்கிறாரு, ஆதி அப்போஸ்தலராக இருக்கார், நல்ல நண்பனாக இருக்கார். என்னன்னாலும் சொல்லலாம், எல்லாமே இயேசு தான். இவரிடத்துல நம்ம பெறுகிறது திருப்தி உண்டாக்கும். இந்த திருப்தி உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும், எந்த சங்கத்திலையும், எந்த சாமியிலையும், எந்த கோயிலையும், எந்த ஸ்தாபனத்திலையும் இல்லவே இல்லை. இயேசு இடத்துல வருகிற அந்த திருப்தியை தவிர இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. பூசாரியை நம்பாதீங்க, சாமியாரை நம்பாதீங்க, மந்திரவாதியை நம்பாதீங்க, குறிகாரனை தேடி போகாதீங்க, குணம் பெற்ற வரமுள்ள ஊழியர்களை தேடி போகாதீங்க. அப்போஸ்தல உபதேசத்துக்கு வாங்க. இயேசுவின் இடத்துல நேரடியாக முழங்கால் பட்டு அழுங்க. அவர் ஞான நன்மைகள் போஜனத்தை பெறுங்க. அதில் உள்ள திருப்தி எங்கேயும் கிடைக்காது. லேலுயா. அஞ்சாவதாக இந்த போஜனம் எப்படிப்பட்டது? யோவான் 6:27. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. அதை மனசுகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். லேலுயா. இது என்ன போஜனம்? நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிற போஜனம். போஜனத்தில் அழிந்து போகிற போஜனம் உண்டு, அழியாத போஜனம் உண்டு. இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் அழிந்து போகிற போஜனம் தான். இப்போ நைட்டில் சாப்பிட்றோம், காலையில் அது வெளியே போயிடும். இது அழிந்து போகிற போஜனம். அழியாத போஜனம் ராபோஜனம். இது அழியாது. ஆவிக்குரிய வகையில் சொல்கிறேன். இது ஒரு பண்டிகை நமக்கு. இது ஒரு திருவிழா. இது ரொம்ப விசேஷமானது. ஞானஸ்தானம் பெறாதவங்க கூட இங்கே வர்றாங்க, பங்கு பெறாங்க. கடைசியில் இதை ராபோஜனத்தை சாப்பிட்டு போகிறாங்க. உலக பிரகாரமான உணவை 2 உணவு இங்கே தர்றோம். ஒன்று அப்பமும் திராசரசம் தர்றோம், அடுத்து டிஃபன் சாப்பாடு சாப்பிட்டு போகிறோம். 2 கொடுக்குறோம், 2ஐயும் தர்றோம். அதுபோல் அழிந்து போகிற போஜனமும் இருக்குது, அழியாத போஜனமும் இருக்குது, 2 இருக்குது. ஆனால் ஆண்டவர் அழிந்து போகிற போஜனத்தை விட அழியாத போஜனத்தை தான் ராபோஜனம்னு சொல்கிறாரு. அதை மனசுகுமாரன் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. தேவனே அவரை முத்திரை குத்திருக்காருன்னு சொல்லி அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆகவே நித்திய ஜீவனுக்கு உண்டான அந்த போஜனமே ராபோஜனம் என்று விளக்கம் கொடுத்தாரு தவிர வேறெல்லாம். அதைத்தான் தேடுங்க, அதைத்தான் நாடுங்கன்னு சொன்னார் தவிர வேற அல்ல. ஆறாவதாக யோவான் 6:55. யோவான் 6:55. ஆறாவது போஜனம் என்ன? என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. ஆகவே 6வது பாயிண்ட் மெய்யான போஜனமாக இருக்கிறது. லேலுயா. உலகத்தில் உள்ளதெல்லாம் பொய்யான போஜனம். இந்த ராபோஜனம் ஒன்று தான் மெய்யான போஜனமாக இருக்கிறது. லேலுயா. அதனால தான் காத்திருந்து காலையில் சில ஆள்கள் வர முடியல, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சாயங்காலத்தில் எப்படியாவது வரணும்னு ஏன் வந்திருக்காங்க? எந்த போஜனத்துக்காக வந்திருக்காங்க?
பொய்யான போஜனத்துக்கு வரல, மெய்யான போஜனத்துக்காக வந்திருக்காங்க. ஆனால் பொய்யான உலக பிரகாரமான நன்மைகளையும் சேர்த்து தர்றாரு கர்த்தர். ஒரு இட்லி கடையில் போய் வாங்குறீங்க, ஐயா இட்லி கொடுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லாத சட்னி சாம்பார் அதில் அடங்கியிருக்குது. அதானே அர்த்தம்? அதானே அர்த்தம்? சட்னி சாம்பார் இட்லி எல்லாம் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, இட்லி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்காத சட்னி சாம்பார், கெட்டி சட்னி, தக்காளி சட்னி, என்னென்ன இருக்கோ கேட்காத அளவில் உள்ளதை கூட கொடுக்கப்படும். இட்லி இல்லாமல் சட்னி சாம்பார் மட்டும் கொடுங்கன்னா வகுத்தால தான் போகும். ஆகவே இட்லி இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்குது, அப்பம் இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்குது. நானே ஜீவப்பம் சொல்கிறாரு, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. அதை சாப்பிடும்போது தான் மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும், மற்ற எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும். சட்னி சாம்பார் உலக ஆசீர்வாதம், அது உனக்கு வகுத்தால தான் போகும், குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியதாக இருக்கும், அதில் உனக்கு திருப்தி வராது. ஆகவே மெய்யான போஜனம் என்னுடைய மாம்சம், இயேசுவின் மாம்சத்தை நினைவு கூறும்படி தான் இந்த அப்பத்தை சாப்பிட்றோம். அது மெய்யானதுன்னு சொல்கிறார், பொய்யானதுன்னு சொல்லலை, மெய்யானதுன்னு சொல்கிறார். 7 சொல்லி முடிக்கிறேன், 7வது சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:21 பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கேன். இத்தனையும் இயேசு சொன்னது முதல்ல படித்தோம் 6. 7வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:21 அவன் என்ன சொல்கிறான்? இப்படி செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. எப்படி செய்வது? முறையற்று செய்வது, முறையோடு செய்வது கர்த்தருடைய ராபோஜனம். முறையில்லாமல் பண்ணுவது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முறையற்று அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வெறிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் குண்டக மண்டக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எதை குறிக்குதுன்னா, இன்றைக்குள்ள சபைகள் பேரையே ராபோஜனம் பேரையே எடுத்துட்டானே ஐயா, இன்னும் இதை விட என்ன கொடுமை வேணும்? எல்லா சபைகளையும் திருவிருந்துன்னு தானே சொல்கிறான். எவனாவது நீங்கள் கேட்குறீங்களா? திருவிருந்துன்னு எங்கே பைபிளில் இருக்கு? சொல்லுங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் திருவிருந்தான்னு சொல்ல எங்கடா எழுதியிருக்கு? புது நன்மைன்னு சொல்கிற எங்கே எழுதியிருக்கு? நற்கரணன்னு சொல்கிற எங்கே எழுதியிருக்கு? எவனுக்கு சொல்ல துப்பு இல்லை, நாதி இல்லை. ராபோஜனம் தான்ப்பா இது போட்டிருக்கு. முறையில்லாமல் நீங்கள் பேரை சொல்லிக்கிட்டு கால்களும் கழுவாமல் முறையில்லாமல் நீங்கள் செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் இல்லை. ஏன்னா திருவிருந்து வேணா செஞ்சுக்க, நற்கரணை கொடுக்குற அவன் அதுக்கு தான் அவன் ராபோஜனம் சொல்லாமல் திருவிருந்துன்னு சொல்கிறான் போல் இருக்கு. திருவிருந்துன்னு செஞ்சுக்க, ஏன்னா பைபிளில் இல்லை, பைபிள் இல்லாத நீ செஞ்சுக்க செய்கிறான். ஆனால் வேதாகம அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் கரெக்டாக சொல்ல போனா ராபோஜனம்னு தான் போட்டிருக்கு. அது முறையில்லாமல் செய்து கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுது அல்லன்னு பவுல் கண்டிக்கிறான். இந்த முறையோடு செய்யக்கூடிய போஜனத்தை கர்த்தருடைய ராபோஜனம் சொல்கிறான். லேலுயா. கர்த்தருடைய சபையினுடையது இல்லை, இந்த பவுலுடையது இல்லை, ஒரு ஸ்தாபனத்தினுடையது இல்லை, உலக தலைவருடையது அல்ல, எவனோ சொல்லி கொடுத்ததில்லை. கர்த்தருடைய ராபோஜனம்னு பவுல் சொல்கிறான். 23ஆம் வசனம் அதிலேயே கீழே நீங்கள் 23 பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒப்புவித்ததை ஸ்தாபனத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலை. மார்ட்டின் லூத்தரிலிருந்து பெற்றுக்கொண்டேன், செவன்த் டே சபையிலிருந்து பெற்றுக்கொண்டேன், சிஎஸ்ஐயிலிருந்து பெற்றுக்கொண்டேன், பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? உங்ககிட்ட நான் கொடுக்கறதே எங்கே பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில் என்ன பெற்றுக்கொண்டேன்? கர்த்தராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி, அதான் ராபோஜனம் சொல்கிறேன். ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
அதே மாதிரி திராட்சரசத்தையும் கொடுத்து நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இது என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கன்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் விளக்கம் கொண்டாங்க. இதை முறையாக கால்களை கழுவி இதை செய்யுங்கன்னு இயேசு பாடம் எடுத்தார், கட்டளை கொடுத்தார், செய்து காட்டினார். இதெல்லாம் விட்டுட்டு அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், எவனோ எந்த நாய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ செய்வாயானா அவனுக்குள்ள கெதி தான் உனக்கு கிடைக்குமே தவிர வேற உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று ஆண்டவரை பின்பற்றேன்னு சொல்கிறதெல்லாம் உனக்கு உன்னைய வந்து ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்காரே என்னை விட்டு அப்படி தான் சொல்லுவார். அதனால் ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுவோம், இயேசுவை பின்பற்றுவோம். இந்த மெய்யான ஒளி சபை செய்கிறதுனால மெய்யான ஒளி சபை செய்கிறதுன்ற அர்த்தம் இல்லை. இந்த மெய்யான ஒளி சபை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆகவே மெய்யான ஒளி சபை செய்கிறதுன்னு சொல்கிறத விட கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நாளைக்கு என் பிள்ளைகள் செய்கிறாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், செய்ய மறுத்தா சபையை விட்டு நீங்கள் போயிடலாம். ஆகவே சபை கட்டடம் நமக்கு முக்கியம் இல்லை, ஓடு கட்டடம் முக்கியம் இல்லை, உபதேசம்தான் முக்கியம், சத்தியம்தான் முக்கியம். சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே கர்த்தர் இருக்கார், உபதேசம் எங்கே இருக்கோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆகவே இதை கூட்டாமல் குறைக்காமல் முறைப்படி ராபோஜனத்தை கர்த்தருடைய ராபோஜனம் என்று பெயரிட்டு அழைத்து கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த பெற்றதை பரலோகம் போகிற வரைக்கும் இதை நம்ம நினைவு கூறணும், செய்யணும். முறைப்படி இயேசு செய்தது மாதிரி கால்களை கழுவி ஒருவர் கழுவி முறையாக செய்வோம். கர்த்தர் சொல்றார். இந்துக்களை பார்த்தீங்கன்னா எச்சி இலையில புரண்டுறாங்க, சாமி சொல்லலை, அவங்களா புரண்டுறாங்க, சகதியில் புரண்டுறாங்க, அக்கினியில் பூக்குழின்னு சொல்லி அக்கினியில் இறங்கி தீயில இறங்கி ஓடுறாங்க. கடவுள் சொல்லலை, அவங்களா செய்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு அழகே முடிதான், மொட்டை எடுத்துடுறாங்க. சுசீலா அம்மாலாம் போன வாரம் மொட்டை எடுத்துருச்சு திருப்பதியில். கடவுள் சொல்லலை, அவங்களா ஒரு ஆசையாக செய்கிறாங்க. கால்நடையாக இங்கேருந்து பழனிக்கு கால் வீங்க நடந்து போகிறாங்க செருப்பு இல்லாமல். கர்த்தர் சொல்லலை, அவங்களா செய்கிறாங்க. வாயில் குத்திக்கிறாங்க, ஈட்டி நாக்கில் குத்துறாங்க. கர்த்தர் சொல்லலை, கடவுள் சொல்லலை, அவங்களா செய்கிறாங்க. அவங்க கடவுள் எந்த கடவுளும் சொல்லலை. சொல்லுவார் அப்படி உன் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு ஊக்கு ஒரு முள்ளு குத்துனாலே உங்களால் தாங்க முடியாது, அவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சு குத்துறான்னு சாமி சொல்லும். இவங்களா செய்கிறாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, சத்தியம் இல்லாத உபதேசம் இல்லாமல் ஏசு கடவுளே நேரடியாக சொல்லாத அவங்களே இவ்வளவெல்லாம் கடவுளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நேரடியாக தேவகுமாரனே இறங்கி வந்து செய்து காட்டினதை செய்யாமல் இருக்காங்களாப்பா. இதைத்தான் வேதனையாக இருக்குது. நம்ம சபை பாக்கியம் உள்ளது, இதை அறிஞ்சிருக்கோம், இதை செய்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். திரும்ப யோவான் 13:17 இயேசு அவங்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். நீங்கள் இவைகளை அறிந்திருப்பதினாலே இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அறியணும், ரெண்டாவது செய்யணும், மூணாவது பாக்கியவான்களாய் மாறணும். இதை யூடியூப் மூலமாக உலகமெங்கும் கேட்குற கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவ ஊழியர்களே, கிறிஸ்தவ மக்களே, இப்போ எல்லாருக்கும் தான் இந்த சத்தியம். இது ஒரு சபைக்குரியது இல்லை, ஒரு ஸ்தாபனத்துக்குரியதல்ல, எவனோ சொல்லி கொடுத்ததல்ல. ஆண்டவராகி இயேசு சொன்னதை, அப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னதை இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்கிறோம். நீங்களும் செய்யுங்க. ஒருவருக்கொருவர் நம்ம ஷேர் பண்ணுவோம், ஒருவருக்கொருவர் இதை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 விதமான இந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு இந்த 7 விதமான காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.